ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயுடி ஜேபிவி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டும் சேர்த்து 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ண சார்ட்டு தான். இதுதான் அந்த சார்ட்டு, சரிங்களா? இதில் நம்ம வந்து 2 ப்ரோ ட்ரெண்ட் ஆர்டர் பிளாக்கும் ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் ஆர்டர் பிளாக்கும் கொடுத்துருக்கோம். டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஏயுடி ஜேபிவி இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம், சரிங்களா? டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம் 2 ட்ரேட் எடுத்திருக்கோம். பட் நம்ம இது மட்டும் இப்போ பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஏயுடி ஜேபிஒயில் 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஒரு ட்ரெண்டு வந்து மார்க்கெட்டில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிஓஎஸ் கொடுத்து மார்க்கெட் நல்லா ஒரு இம்பல்ஸாக மேலே ஏறிட்டுருக்கு. இப்போ வந்து நமக்கு பை வந்து ப்ரோ ட்ரெண்டு, செல்லு வந்து கவுண்டர் ட்ரெண்டு, சரிங்களா? இப்போ நம்ம பண்ண போகிறது பார்த்தோம்னா பை, சரிங்களா? ப்ரோ ட்ரெண்டில் இருக்கிறத பண்ணலாம். இந்த பேர் எதுக்கு நம்ம இன்றைக்கி ஸ்பெஷலாக எடுத்தோம் அப்படின்னா, இதில் 1 hourலேயே பார்த்தோம்னா நமக்கு ஆர்டர் பிளாக் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. அது எப்படி ஜென்ரேட் ஆச்சு அப்படின்றத இந்த இதில் வந்து நீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் லிக்விடிட்டியை இங்கே வந்து க்ரியேட் பண்ணுது, சரிங்களா? டபுள் பாட்டம் லிக்விடிட்டியை ஆர்டர் பிளாக்குக்கு மேலே க்ரியேட் பண்ணுது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து வேலிட் பண்ணுறதுக்கு. அடுத்த ஒரு ஸ்டெப்பில் மார்க்கெட் என்ன பண்ணுது, டைரெக்டாக நம்மளுடைய ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் டேப் பண்ணுது, சரிங்களா? இப்போ வந்து இது வந்து டேப் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இந்த ஆர்டர் பிளாக் தான் எடுக்கும் அப்படின்றத நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா, இந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து இப்படி ஃபாஸ்ட்டாக வருதுனாலே மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து இந்த ஆர்டர் பிளாக் உடைக்கிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம். பட் நம்ம வந்து இந்த ட்ரேடில் வந்து இதோட அக்யூரஸியை அதிகப்படுத்தணும், இந்த ஆர்டர் பிளாக் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படும் இல்லைங்களா? அந்த எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா நம்ம டைவர்ஜென்ஸ் ஒன்று வந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? டைவர்ஜென்ஸில் ஏயுடி ஜேபிஒய்க்கு நான் வந்து என்இசெட்டி ஜேபிஒயை கிராஸ்ன்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து ஏயுடி ஜேபிஒயில் நம்ம வந்து ஒரு லோ டு ஹையை வந்து மார்க் பண்ணுறோம். அதே சேம் பொசிஷன் சேம் இதில் பார்த்தோம்னா என்இசெட்டி ஜேபிஒயில் நம்ம எதில் மார்க் பண்ணுறோம், ஒரு ஹையிலேருந்து லோக்கு போகுது. அப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு டைவர்ஜென்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து எஸ்எம்டி அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். இந்த எஸ்எம்டி கிடச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே டேரெக்டாக உள்ளே இறங்கிடுவோமா சார் அப்படின்னா வந்து டேரெக்டாக உள்ளே இறங்க முடியாது. அது போகவும் நம்ம கன்ஃபர்மேஷன் வேணும். ஏன்னா வந்து இது ஃபாஸ்ட்டாக வந்து மார்க்கெட்டோட ஆர்டர் பிளாக்கில் இறங்கியிருக்கு. இப்படி ஃபாஸ்ட்டாக வந்ததுனாலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் டைம்ஸில் உடச்சிரும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு போகிறோம், சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பாடி க்ளோஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் தரப்போகுது அப்படின்னு நமக்கு வந்து அர்த்தம். இப்போ வந்து பாடி க்ளோஸே மார்க்கெட் வந்து வச்சிருச்சு. இதில் வந்து ஒரு டைப் பார்த்தோம்னா இப்படியே கூட நம்ம வந்து ஒரு பை எடுக்கலாம், சரிங்களா? பட் வந்து எஸ்எல் பார்த்தோம்னா ரொம்பவுமே ஹியூஜாக இருக்கும். இந்த இம்பேலன்ஸுக்கு கீழே போகாமல் பார்த்துக்கிட்டாலே ஓகே தான். பட் டார்கெட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1:2 அந்த ரேஞ்ச் வந்து வரும். ஒரு 1:2 இவ்வளோ தூரம் வந்து வைக்கலாம். பட் எஸ்எல் வந்து ரொம்ப அதிகம், சரிங்களா? இப்போ வந்து நம்ம வேறு இதில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இப்போ 1 hourல மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லில் நிற்கிதுங்களா? இப்போ இந்த ஒரு வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். என்ன அப்படின்னா ஒரு ஸ்வீப்பு, சரிங்களா? ஒரு சிஹெச் ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இங்கே நமக்கு அவைலபிள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்வீப்பும் இருக்குது, ஒரு சிஹெச் அதாவது ஒரு லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. ஸ்வீப்புன்னு சொல்லலாம், இல்லை லிக்விடிட்டி கிராப்னு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. ரெண்டாவது ஒரு சிஹெச் மார்க்கெட் கொடுத்துருச்சு. அப்போ வந்து நமக்கு ஹை கிளாரிட்டி என்ன சைடில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அப் ட்ரெண்டு தான், சரிங்களா? இப்படியும் நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு வியூ வந்து பண்ணலாம். டேரெக்டாக மார்க்கெட் வந்து எடுக்குது. இப்போ இந்த எடுக்குது இல்லைங்க, இந்த 1 hour ஆர்டர் பிளாக்கில் இந்த இடத்துலையும் கூட நம்ம ஒரு 5 minutesல ஒரு சிஹெச் பார்த்து நீங்கள் எடுக்கிறதுனா தாராளமாக அது கூட நம்ம எடுக்கலாம், சரிங்களா? அந்த இடத்துல எடுக்கிறதுனாலும் நமக்கு இந்த இடத்துல லாக் ஆகுங்களா?
இதுதான் நமக்கு சிஹெச் பாயிண்ட்டாக வரும். இங்கே இந்த ஏரியாவில் நமக்கு லாக் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல ஒரு லாங் வந்து எடுக்கலாம். இந்த இடத்துல லாங் எடுக்கிறப்ப நமக்கு இதுவே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போதுமானது. பட் மறுபடியும் பார்த்திங்கன்னா கீழே ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஒரு பயமுறுத்துறதுக்காக விட்டுட்டு போகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது வரைக்கும் நம்ம வச்சுட்டு கொஞ்சம் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். சரிங்களா, இது ஒரு என்ட்ரி அப்படின்னு மார்க்கெட்டில் கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா, ரெண்டுமே இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டுமே இப்போ மார்க்கெட்டில் நம்மளுடைய டார்கெட்டை வந்து ரெண்டுமே எடுத்துருச்சு. மார்க்கெட் இதோட வந்து நின்றுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வந்து மார்க்கெட் நல்லாவே மேலே போயிருக்கு. அது நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு ஆர்ஆர் வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க அதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா, ஒரு 1:3 வரைக்கும் இந்த டார்கெட்டில் விடுறவங்க ஒரு 1:3 வரைக்கும் இது வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். பட் அதுக்கு மேலே போகிறது கொஞ்சம் ப்ரோவர்ஷனில் இருக்கிறவங்க போய்க்கணும். சரிங்களா, இன்றைக்கி உங்களுக்கு இன்னொரு வியூ வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே மார்க்கெட்டில் இந்த ஒரு சின்ன ட்ரிக் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்வீப்பு ப்ளஸ் ஒரு சிஹெச் இருந்துச்சுனாலே மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷன்லேயே தரும். நான் இது மட்டும் இல்லை, ஜஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் உங்களுக்கு சேர்த்து கூட காட்டுறேன். சரிங்களா, இப்போ ஆனால் வந்து ட்ரெண்டு கரெக்டாக இருக்கணும். ட்ரெண்டு கரெக்டாக இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்வீப்பு சிஹெச் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகிறது கொஞ்சம் டவுட்டு தான். சரிங்களா, பட் வந்து ஒரு ட்ரெண்டோட சேர்த்து நீங்கள் வந்து பார்க்குறப்ப இதோட எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரிங்களா, அது கூட இங்கே கூட நான் காட்டுறேன். இது ஒரு ஸ்வீப்பு. சரிங்களா, ஏன்னா வந்து இந்த லிக்விடிட்டியை இது வந்து கலெக்ட் பண்ணுது. இதை சிஹெச்னு கன்சிடர் பண்ணுறீங்கன்னா இது ஆர்டர் பிளாக், மார்க்கெட் நேராக மேலே போகுதுங்களா. இப்போ அடுத்த வியூ, இது ஒரு ஸ்வீப்பு. பட் வந்து இங்கே போய் தான் சிஹெச் நடக்குது. அங்கே போய் நடந்தாலும் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுங்க உங்களுக்கு, மறுபடியும் மார்க்கெட்டு இது ஒரு ஸ்வீப்பு. இதை சிஹெச்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா கூட மார்க்கெட்டில் மறுபடியும் வந்து ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுது. எகெயின் வந்து ஸ்வீப்பு சிஹெச் மார்க்கெட் வருது, ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு மேலே போயிடுது. ஸோ வந்து ட்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்வீப்பு சிஹெச் இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களுடைய அக்யூரசி ரேட் நல்லாயிருக்கும். பட் இது ஆப்போசிட்டில் வந்து ஸ்வீப்பு சிஹெச்னு பார்த்து இப்படி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே போகாது. சரிங்களா, ட்ரெண்டோட வந்து மார்க்கெட்டை வந்து கம்பைன் பண்ணி அதுலேருந்து வந்து ஒரு ஸ்வீப்பு சிஹெச் பார்க்குறீங்கன்னா சக்சீட் ஆகும். ட்ரெண்டு வந்து இல்லாமல் ஒரு ஸ்வீப்பு சிஹெச் வெறுமனவே ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது சக்சீட் ஆகாது. அதையும் நான் ஒரு டிஸ்க்ளைமரோடையே சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோன்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்டும் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.